ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேற்றுமை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வினைமுற்று பெயரெச்சம் வினையெச்சம் அது வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, பார்த்துட்டு அதுக்கு முறை இதை பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வேற்றுமை. இப்போ இந்த வார்த்தையை பாருங்கள், ராமன் கண்டான். இப்போ ராமன் கண்டான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ராமன் வேறொருவனை பார்த்தான் அப்படிங்கிற பொருள். அடுத்தது பாருங்கள், ராமனை கண்டான். இது என்ன பொருள்? வேறொருவன் ராமனை பார்த்தான். அப்போ இந்த இடத்துல அந்த ராமன்கிறது என்ன? பெயர் சொல். அந்த பெயர் சொல்ல ராமன் அப்படின்னு போடும்போது ஒரு மீனிங் ஆகும், ராமனை அப்படின்னு போடும்போது ஒரு மீனிங்காகவும் மாறுது. மீனிங் வேறு மாதிரி மாறுது. அந்த மாதிரி பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது தான் என்ன அப்படின்னா வேற்றுமை. இப்போ ராமன் கண்டான்ங்கும்போது ராமன் வேறொருவனை பார்த்தான், ராமனை கண்டான்ங்கிற வேறொருவன் ராமனை பார்த்தான். அப்போ அந்த பெயர் சொல்லுடைய பொருளை வேறுபடுத்துவது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேற்றுமைன்னு சொல்கிறோம். இந்த வேற்றுமையில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா 8 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமை அப்படிங்கிறது எழுவாய் பயனிலையை கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. அது முதல் வேற்றுமைன்னு சொல்லலாம், அல்லது எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு, கண்ணன் வந்தான். கண்ணன்கிறது எழுவாய், வந்தான்கிறது பயனிலை. இந்த வந்தான்கிறது என்ன சொல்லு? வினைச்சொல். அப்போ இது வினை பயனிலை. அதே மாதிரி அவன் கண்ணன். கண்ணன்கிறது என்ன? பெயர் சொல். இப்போ கண்ணன்கிற பயனிலை என்ன பயனிலை? பெயர் பயனிலை. இந்த மாதிரி எழுவாய் பயனிலையை கொண்டு முடிவது தான் முதல் வேற்றுமை. அவன் யார்? யாருங்கிறது வினா சொல். அப்போ வினா பயனிலை. இந்த மாதிரி வருவது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கு தனியாக வேற்றுமை உருபு கிடையாது, அதான் தனி உருபு இல்லை. அடுத்து இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருபு என்ன அப்படின்னா ஐங்கிறது தான் இரண்டாம் வேற்றுமை உருபு. இப்போ வரிய பாருங்கள், வளவன் செய்யுளை படித்தான். இப்போ செய்யுள்ங்கிறது பெயர் சொல், செய்யுளை அப்படிங்கிறது இல் ப்ளஸ் ஐ அப்படின்னு பிரியும். அப்போ ஐங்கிற எழுத்து இங்கே இடம்பெற்றிருக்கு. அது மாதிரி செய்யுள் என்னும் பெயர் சொல் ஐ என்னும் உருபை ஏற்று செயற்படு பொருளாக வேறுபடுத்துவது தான் என்னன்னு சொல்கிறாங்க இரண்டாம் வேற்றுமை. இப்போ இதில் ஐயை எப்படி பிரிக்கலாம்? இல் ப்ளஸ் ஐன்னு பிரிக்கலாம். அப்போ ஐ உருபை ஏற்று இது என்ன பொருளாக மாறுது அப்படின்னா செயற்படு பொருளாக மாறுது. இந்த மாதிரி பொருளை வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. அடுத்தது மூன்றாம் வேற்றுமையினுடைய உருபுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன். இது மூன்றாம் வேற்றுமை உருபுகள். இது எப்படி வரியில் எப்படி வருது அப்படின்னா, நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. அப்போ தச்சன்கிறது இந்த இடத்துல தச்சனால் ஆள், ஆள்ங்கிற இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது மூன்றாம் வேற்றுமை. அதே மாதிரி தூங்குகையான் ஓங்கு நடை. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ஆண். அது அடுத்தது பாருங்க, தாயோடு மகள் வந்தாள், ஒடு. அப்போ இது மூன்றாம் வேற்றுமை. அடுத்து தந்தையோடு தாய் வந்தாள், ஓடு. இதுவும் மூன்றாம் வேற்றுமை. அது மாதிரி தந்தையுடன் தம்பியும் வந்தான், உடன். இந்த மாதிரி ஆள், ஆண், ஒடு, ஓடு, உடன் இப்படி வார்த்தையில் வந்தது அப்படின்னா அது மூன்றாம் வேற்றுமை. அடுத்து நான்காம் வேற்றுமை. இப்போ இந்த நான்காம் வேற்றுமை உருபு என்ன? கு. இப்போ இதில் பாருங்கள், தலைவர் நந்தினிக்கு பரிசு வழங்கினார். அப்போ கூன்னு வந்திருக்கு இல்லையா? இது நான்காம் வேற்றுமை. அடுத்து ஐந்தாம் வேற்றுமை உருபு இல், இன். இதில் பாருங்கள், கொடையில் சிறந்தவர் பாரி. இப்போ இல் வந்திருக்கு. இது ஐந்தாம் வேற்றுமை. அதே மாதிரி இந்தியாவின் தெற்கு எல்லை குமரி, இன் வந்திருக்கு. ஸோ இல், இன் வந்தால் அது ஐந்தாம் வேற்றுமை. அடுத்து ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை உருபு அது. இப்போ பாருங்க, ராமனது வீடு, அதுன்னு வந்திருக்கு. அடுத்து எனது புத்தகம், அதுன்னு வந்திருக்கு. ஸோ இது ஆறாம் வேற்றுமை. அடுத்து ஏழாம் வேற்றுமை. இதில் பாருங்கள், ஏழாம் வேற்றுமை உருபு என்னென்னா கண், உள், மே, கீழ். இப்போ வீட்டின் கண் குழந்தை விளையாடுகிறது, கண் வந்திருக்கிறதுனால இது ஏழாம் வேற்றுமை. அடுத்து பெட்டிக்குள் பணம் இருக்கிறது, உள் வந்திருக்கு.
அடுத்து கூரையின் மேல் சேவல் உள்ளது, மேல் வந்திருக்கு. அடுத்து கட்டிலின் கீழ் நாய் படுத்துள்ளது, கீழ் வந்து. இந்த மாதிரி கண், உள், மேல், கீழ்னு வந்தால் 7ஆம் வேற்றுமை. அடுத்து 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமையினுடைய இன்னொரு பெயர் வந்து வெளி வேற்றுமை. எடுத்துக்காட்டு கந்தா வா. இப்போ கந்தாங்கிறது பெயர் சொல், அது வந்து கந்தன். அப்போ அதில் வந்து பெயர் சொல்ல வந்து சில மாற்றங்களுடன் அழைத்தற் பொருளில் வருவதனை வெளி வேற்றுமைன்னு சொல்கிறோம். பெயர் சொல் வந்து கந்தன்கிற பேர், அதாவது இன் எழுத்து வந்து கெட்டு போயிடுச்சு. இந்த இன் எழுத்தினுடைய அயல் எழுத்துனா தாங்கிறது தா என நீண்டு அழைத்தற் பொருளை தெரிகிறது. கந்தா தாங்கிறது தா என நீண்டு அழைத்தற் பொருளை தருகிறது. அந்த மாதிரி வந்து அழைத்தற் பொருளை தருவது வந்து 8ஆம் வேற்றுமை வெளி வேற்றுமைன்னு சொல்கிறோம். அடுத்து சில எடுத்துக்காட்டுகள் வந்து பார்க்கலாம். அமுதா பாடத்தை எழுதினாள். பாடத்தை ஐ வந்திருக்கா, அப்போ வந்து இது 2ஆம் வேற்றுமை. அடுத்து முருகன் உழைப்பால் உயர்ந்தான், ஆள் வந்திருக்கு, அப்போ இது 3ஆம் வேற்றுமை. பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர், வளர்ச்சிக்கு கூ வந்திருக்கா, அப்போ இது 4ஆம் வேற்றுமை. கலைச்செல்வன் கிளையை முறித்தான், ஐ வந்திருக்கு, 2ஆம் வேற்றுமை. பாடம் ராமனால் படிக்கப்பட்டது, ஆள் வந்திருக்கு, 3ஆம் வேற்றுமை. பாடல் எழுதிய புலவருக்கு பரிசு கிடைத்தது, கூ வந்திருக்கு, 4ஆம் வேற்றுமை. இது கபிலனது சட்டை, அது வந்திருக்கு, 6ஆம் வேற்றுமை. அடுத்து மேடையில் லக்குமி பாடுகிறாள், இல் வந்திருக்கு, 5ஆம் வேற்றுமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்கானு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.